மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி வெற்றிகரமா 3வது வாரத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா போட்டியாளர்களுக்குள்ளேயும் மனக்கசப்பு இருந்தாலும் டெய்லி பிக் பாஸ் உடைய டாஸ்கை மறக்காம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல 16வது நாளான நேத்து பிக் பாஸ் இந்த வாரத்து தலைவரான கணேஷை கூப்பிட்டு 16வது நாளுக்கு உண்டான டாஸ்கை கொடுத்தாரு. அது என்னன்னா, பிக் பாஸ் குடும்பத்துல இருந்து இனிமே எலிமினேட் ஆவாங்கன்ட்டு கணேஷ் யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவங்கள வரிசையா நிக்க வச்சு எதனால அவங்க எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ட்டு சொல்லணும். கஷ்டமான இந்த டாஸ்க் கணேஷ் கைக்கு வந்ததும் கத்தி மேல நிக்கிற மாதிரியே எந்த பக்கமும் சாயாம யாரோட மனசும் கஷ்டப்படாத மாதிரி போட்டியாளர்களை வருஷப்படுத்தினாரு. இதுல முதல்ல வெளியேற போறதா ஓவியாவையும், 2வது வெளியேற போறதா ஆர்த்தியையும், 3வதா வையாபுரியையும், 4வதா ஜூலியையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நமிதா, காயத்ரி ரகுராம், ஆரவ், சக்தி, ரைசா, கடைசியா பிக் பாஸ் உடைய டைட்டில் வினரா ஸ்நேகனையும் வருஷப்படுத்தினாரு. அது வரைக்கும் அமைதியா அவங்களுக்கு கிடைச்ச ரேங்கை பத்தி கவலைப்படாம இருந்த மத்த போட்டியாளர்கள் ஸ்நேகனுக்கு போய் பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர்னு கொடுத்ததை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போயும் ஸ்நேகனுக்கா இந்த வின்னர் டைட்டில் கிடைக்கணும்ட்டு மத்த போட்டியாளர்கள் நினைச்சது எல்லார் முகத்திலையும் தெரிஞ்சது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே பிக் பாஸ் வீட்ல உண்டான நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்நேகன் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமா இருந்திருக்காரு. அவருக்கு போய் வின்னர் டைட்டில் கொடுக்கறாரு கணேஷ் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் மத்த போட்டியாளர்கள் ஸ்நேகன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு முறைச்சாங்க. இதுக்கப்புறம் பேசின ஸ்நேகன் பிக் பாஸ் வின்னர் டைட்டில வாங்குவானான்னு தெரியாது, ஆனா அந்த டைட்டில் இப்பவே கிடைச்சது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனேயே கணேஷ் வழங்கின ரேங்க் யாருக்காவது பிடிக்கலைன்னா அவங்க மாத்திக்கலாம்னு பிக் பாஸ் சொன்னாரு. ஆனா போட்டியாளர்கள் கணேஷ் கொடுத்த ரேங்க அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா கணேஷை பிக் பாஸ் கணக்கிலே சேர்த்துக்கலையா? மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.